என்னுடைய வேலை ஒரு விசித்திரமான வேலை. இப்படிப்பட்ட வேலையை மிகச் சிலரே செய்வார்கள். நான் செய்கிற இந்த வேலையில் அந்த நபருடன் எனக்கு எந்த தனிப்பட்ட பகையும் இருப்பதில்லை. அவரை பற்றி எனக்கு எதுவும் தெரியவும் தெரியாது. ஆனாலும் அவரை நான் மரணத்தின் வாயிலுக்கு அனுப்ப வேண்டி இருக்கிறது. என்ன செய்வது? இதுதான் என் வேலை. ஆனால் இது என் இதயத்தில் இப்போது வரை ஒரு சுமையாக இருக்கிறது. எனக்கு இப்போது 80 வயது ஆகிறது. நான் ஓய்வு பெற்றுவிட்டேன். ஆனால் இந்த மனிதனை பற்றி நான் நல்லவர் என்று சொல்ல மாட்டேன். அன்று ஒரு நாள் காலை 5 மணி அளவில் ஒரு கைதிக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்ற வேண்டியிருந்தது. அப்போது உடம்பை உறைய வைக்கும் கடும் குளிர் இருந்தது. தூக்கு மேடைக்கு மேலே இருந்த கூரை உடைந்திருந்தது. மிகவும் குளிர்ந்த காற்று வீசிக்கொண்டிருந்தது. அந்த சிறைச்சாலை ஊருக்கு வெகு தொலைவில் இருந்தது. அந்த கைதியின் பெயர் அன்வர். அவன் தனது சொந்த சித்தப்பாவையே கொலை செய்திருந்தான். அவனுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. அவனது மரண நேரமும் வந்துவிட்டது. சிறை தண்டனை முடிந்து அவன் தூக்கு மேடையை நோக்கி வந்து கொண்டிருந்தான். நான் அந்த சிறையின் ஜெயிலராக இருந்தேன். பொதுவாக இதுபோன்ற நேரங்களில் எல்லா இடங்களிலும் அமைதி நிலவும். கைதிகள் மிகவும் கவலையாகவும் பயந்தும் இருப்பார்கள். சிலர் அலறுவார்கள், சிலர் அழுவார்கள். ஆனால் இந்த மனிதனோ மிகவும் அமைதியாகவும் நேராகவும் நடந்து வந்தான். அவனுக்கு ஏதோ நோபல் பரிசு வழங்குவது போலவும் அதை வாங்க போவது போலவும் அவன் நடை இருந்தது. அது மட்டுமல்ல, அவன் முகத்தில் ஒரு புன்னகை இருந்தது. அவனது கண்கள் பெரிதாக இருந்தன. ஒரு நொடி கூட அதில் பயம் இல்லை. மரணம் ஒரு விசித்திரமான விஷயம். மாவீரர்களுக்கு கூட மரண பயம் இருக்கும். ஆனால் இவனுக்கு மரண பயமே இல்லை. ஏதோ உணர்ச்சிகளை மறைக்கிறான் என்று பார்த்தால் அவனுக்குள் பயம் என்ற உணர்ச்சியே இல்லை என்பது போல தெரிந்தது. நான் ஆச்சரியப்பட்டேன். அவனுக்கு அருகில் நின்றபோது நான் சொன்னேன், உனக்கு அழுகை வரவில்லை என்றால் பரவாயில்லை, குறைந்தபட்சம் அந்த புன்னகையாவது மறைத்துக்கொள் என்றேன். அதற்கு அவன், என் புன்னகையின் காரணம் உங்களுக்கு தெரிந்தால் நீங்களும் ஆச்சரியப்படுவீர்கள். இந்த இடத்தில் என்னிடம் எனது கடைசி ஆசையை கேட்பார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் என்றான். அவன் 6 அடி உயரமுள்ள வலிமையான ஆள். அவன் ஒரு கொத்தனார், வீடுகள் கட்டும் வேலையை செய்தவன். அவ்வளவு குளிரிலும் அவன் நடுங்கினான். ஆனால் அது அவனது வாழ்வின் கடைசி நாள். நான் அவனிடம் கேட்டேன், உனது கடைசி ஆசை என்ன? வழக்கமாக மக்கள் நிறைய சாப்பிட வேண்டும் அல்லது உறவினர்களை பார்க்க வேண்டும் என்றுதான் கேட்பார்கள். ஆனால் அவன் யாரையுமே அழைக்கவில்லை. அவனுக்கு குடும்பம் இருப்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் அவனை பார்க்க யாரும் வரவில்லை. அவன் ஒரு சாதாரணமான கிராமத்து விவசாயி போல தெரிந்தான். அவன் சொன்னான், ஐயா, என் கடைசி ஆசை கொஞ்சம் விசித்திரமானது. அதை நிறைவேற்றுவீர்களா என்றான். நான் சம்மதித்தேன். அவன் சொன்னான், இல்லை ஐயா, இதை நீங்களே நேரில் வந்துதான் நிறைவேற்ற வேண்டும். நான் இறந்து சரியாக 4 மாதங்களுக்கு பிறகு நீங்கள் வந்து என் கல்லறையை தோண்டி பார்க்க வேண்டும். உள்ளே என்ன இருக்கிறது என்று பாருங்கள் என்றான். இதை கேட்டு நான் திகைத்து போனேன். அவன் தொடர்ந்தான், இதுதான் என் கடைசி ஆசை. இதை செய்த பிறகு உங்களால் என்னை மறக்கவே முடியாது என்றான். என் கல்லறையை தோண்ட இப்போதே நான் அனுமதி அளிக்கிறேன். அப்போதுதான் நான் ஏன் இந்த ஆசையை கேட்டேன் என்பது உங்களுக்கு புரியும் என்றான். நான் சரி என்று சொல்லிவிட்டு அவனது கோப்பில் அவனது கடைசி ஆசையை எழுதினேன். அவனது வீட்டு முகவரி மற்றும் விவரங்கள் அதில் இருந்தன. அந்த மனிதன் இவ்வுலகை விட்டு பிரிந்தான். அவன் இறந்த பிறகு அவனது உடல் வீட்டிற்கு அனுப்பப்பட்டது. நான் என் வேலையில் மூழ்கினேன். 2 மாதங்கள் கழிந்தன. ஆனால் அவன் எப்போதும் என் நினைவிலேயே இருந்தான். நான் அடிக்கடி காலண்டரை பார்த்து கொண்டே இருந்தேன். இறப்பதற்கு முன்பு அவன் ஏதோ உளறிவிட்டு சென்றானா அல்லது ஏதேனும் விசித்திரமான விஷயம் இருக்கிறதா என்று நான் அறிய விரும்பினேன். அவன் அனுமதி அளித்திருந்ததால் 4 மாதங்கள் முடிந்ததும் நான் அவனது கல்லறையை தோண்ட தயாரானேன். என் குழுவினரையும் உடன் அழைத்து சென்றேன். எல்லாவற்றையும் பதிவு செய்ய என் செல்போன் கேமராவையும் தயார் செய்தேன். அவன் நிரபராதி என்று நிரூபிக்க நினைக்கிறானா? ஆனால் அவன் தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டானே. அப்படியானால் கல்லறையின் உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்க்க நான் ஆவலாக இருந்தேன். அவன் தன் பெரியப்பாவை கொலை செய்திருந்தான். எனக்காக நான் எதுவும் பேச விரும்பவில்லை. நீங்கள் என்ன தண்டனை வேண்டுமானாலும் கொடுங்கள் என்று அவன் சொல்லி இருந்தான். அவன் முகம் இன்னும் என் கண்களுக்குள்ளேயே இருக்கிறது. என்னுடன் வந்த 2 பேரிடம் கல்லறையை தோண்ட சொன்னேன். சற்று நேரத்தில் அங்கு ஒரு மதகுரு வந்தார். அவர், என்ன செய்கிறீர்கள்? இது மகா பாவம். யார் அனுமதியுடன் இதை செய்கிறீர்கள் என்று கேட்டார். நான் அவரிடம், மரித்த அந்த மனிதனே இதற்கு அனுமதி கொடுத்துவிட்டு போயிருக்கிறான் என்று சொன்னேன். இப்படி சொன்னதும் அந்த மதகுரு ஆச்சரியப்பட்டார். சாவதற்கு முன் இப்படி ஒரு அனுமதியை யாராவது கொடுப்பார்களா? ஆனால் நாங்கள் போலீஸ் என்பதால் அவர் மேற்கொண்டு எதுவும் கேட்காமல் அங்கேயே நின்று கவனித்தார்.
நானும் பதட்டத்துடன் பார்த்து கொண்டிருந்தேன். பொதுவாக 4 மாதங்களான உடலை தோண்டினால் தாங்க முடியாத துர்நாற்றம் வீசும். ஆனால் இந்த கல்லறையில் அப்படி எதுவும் இல்லை. மதகுரு சொன்னார், இவன் ஏதோ ஒரு புண்ணியவானாக இருக்க வேண்டும், அதான் துர்நாற்றம் வரவில்லை என்றார். நான் அதை நம்பவில்லை. சிறையில் இருந்தபோது அவன் ஒருமுறை கூட தொழுகை செய்ததோ அல்லது குரான் ஓதியதோ இல்லையே. சாவப்போகும் கைதிகள் கடவுளிடம் மன்னிப்பு கேட்க தொடங்குவார்கள். ஆனால் இவன் அப்படி எதையும் செய்யவில்லை. இப்போது கல்லறை முழுமையாக தோண்டப்பட்டது. சிமெண்ட் ஸ்லாப்புகள் அகற்றிய போது அங்கிருந்த காட்சியை கண்டு நான் உறைந்து போனேன். என் காலடியில் இருந்த பூமி நழுவுவது போல இருந்தது. நான் பயத்தில் அங்கிருந்து ஓடினேன். மதகுரு ஆச்சரியத்தில் தன் காதுகளை பிடித்து கொண்டார். நான் அங்கிருந்து நேராக அவன் வீட்டிற்கு சென்றேன். அது ஒரு சிறிய வீடு. ஒரு சிறுவன் எனக்கு அந்த வீட்டை அடையாளம் காட்டினான். அந்த வீடு மிகவும் மோசமான நிலையில் இருந்தது. துருபிடித்த இரும்பு கதவு, அழுக்கான திரைச்சீலையும் போடப்பட்டிருந்தது. நான் கதவை தட்டிய போது உள்ளிருந்து ஒரு முதிய பெண்ணின் குரல் கேட்டது. யாரது என்று கேட்டார். அம்மா, நான் தான் என்று சொல்லி உள்ளே சென்றேன். வீட்டிற்குள் 2 அறைகளும் ஒரு சிறிய சமையலறையும் இருந்தன. ஒருவித விசித்திரமான வாடை வீசியது. அந்த மூதாட்டி தையல் வேலை செய்து கொண்டிருந்தார். அவரது கண்ணாடியை பார்த்தால் அவருக்கு கண் பார்வை மிகவும் குறைவு என்று தெரிந்தது. என்னை பார்த்ததும் யாரை பார்க்க வேண்டும் என்று கேட்டார். நான் சொன்னேன், என் பெயர் ரவி, உங்கள் மகனை பற்றி தெரிந்து கொள்ள வந்தேன் என்றேன். தன் மகனை பற்றி கேட்டதும் அவர் தன் நெஞ்சில் கை வைத்துக் கொண்டார். 4 மாதங்களுக்கு பிறகு இன்றுதான் யாரோ ஒருவன் அவனை பற்றி விசாரிக்கிறான். மற்றவர்கள் அனைவரும் துக்கம் விசாரிக்கத்தான் வந்தார்கள் என்றார். அப்போது ஒரு பெண் கதவுக்கு பின்னால் இருந்து என்னை பார்த்து கொண்டிருந்தாள். அவளுக்கு 20 முதல் 25 வயது இருக்கும். அங்கே ஒரு உடைந்த கை குழந்தை நடைவண்டி கிடந்தது. அந்த குழந்தை இறந்து போன அன்வருடையதா? அப்படியானால் அந்த குழந்தை இப்போது அனாதையாகிவிட்டதே என்று நினைத்தேன். அந்த பெண் என்னை பார்த்ததும் மறைந்து கொண்டாள். அந்த தாய் சொன்னார், அவள் அன்வரின் விதவை மனைவி. அவள் யாருடனும் பேச மாட்டாள். எப்போதும் நோயாளியாகவும் கவலையாகவும் இருப்பாள் என்றார். நான் அந்த தாயிடம் கேட்டேன், அம்மா, அவன் ஏன் அப்படி செய்தான்? அவன் எப்படிப்பட்டவன் என்று கேட்டேன். அந்த தாய் தன் மகனின் கதையை சொல்லத் தொடங்கினார். என் மகன் மிகவும் புத்திசாலி. அவன் சாதாரண மனிதன் கிடையாது. 5ஆம் வகுப்பு படிக்கும் போதே 8ஆம் வகுப்பு பாடங்களை முடிப்பவன். ஆசிரியர்கள் அவனது திறமையை பார்த்து வியந்து அவனை நேரடியாக 8ஆம் வகுப்பிற்கு மாற்றினார்கள். அவன் அதிகம் படிக்கவில்லை, 12ஆம் வகுப்பு வரை தான் படித்தான் என்றார். அடுத்து என்ன நடந்தது என்று நான் ஆச்சரியத்தோடு கேட்டேன். என் மகன் படிப்பை பாதியிலேயே விட்டுவிட்டு எதையாவது புதிதாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தில் கொத்தனார் வேலையை கற்றுக்கொண்டான். அதில் அவன் திறமை மேலோங்கி இருந்தது. மிகச் சிறிய இடத்தில் கூட அழகான வீட்டை அவனால் கட்ட முடியும். ஒரு வேலையை ஒரு முறை பார்த்தால் போதும், அதை அப்படியே கச்சிதமாக செய்து முடிப்பான். என் மகன் ஒரு சாதாரண மனிதன் அல்ல, மற்றவர்களை விட அதிக புத்திசாலி என்பதை நான் புரிந்து கொண்டேன். அந்த தாய் தன் பேச்சை தொடர்ந்தார். சிறு வயதிலேயே அவன் உழைக்கத் தொடங்கி எங்களை காப்பாற்றினான். அவனுக்கு திருமணமும் செய்து வைத்தேன். கடவுள் அவனுக்கு ஒரு குழந்தையையும் கொடுத்தார். அவன் எப்போதும் சில காகிதங்களை வைத்திருப்பான். அதில் ஏதோ வரைபடங்கள் வரைந்து கொண்டே இருப்பான். அந்த வரைபடங்கள் மட்டும் விற்றுவிட்டால் நாம் பணக்காரர்களாகி விடுவோம் என்று சொல்லிக் கொண்டே இருப்பான். பெரிய நிறுவனங்களிடம் இதை காட்டினால் லட்சக்கணக்கில் பணம் கிடைக்கும். ஆனால் இந்த கிராமத்தில் இருந்தால் ஒன்றும் நடக்காது என்பான். எங்கள் வாழ்க்கை நன்றாக போய்கொண்டிருந்தது. ஆனால் ஒரு நாள் எங்கள் வீட்டிற்கு தீய கண் பட்டுவிட்டது. என் கணவர் அவர் அண்ணனிடம் கடன் வாங்கிதான் இந்த வீட்டை வாங்கினார். என் கணவர் இறந்த பிறகு அவர் அண்ணன் வந்து எங்களை மிரட்டத் தொடங்கினார். கடனை திருப்பிக் கொடு, இல்லை என்றால் வீட்டை தந்துவிடு என்றார். கடன் 7 லட்சம் தான். ஆனால் வீட்டின் மதிப்பு 20 லட்சத்திற்கு மேல் இருக்கும். அவர் எங்களை ஏமாற்றி வீட்டை பறிக்க பார்த்தார். ஒரு நாள் கொடுமை உச்சகட்டத்தை எட்டியது. அன்வரின் மனைவி வீட்டில் தனியாக இருந்தபோது அவர் கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே நுழைந்தார். அவள் பயந்து போய் ஒரு அறைக்குள் சென்று தன்னை தாளிட்டு கொண்டாள். நாங்கள் வந்த பிறகு அவள் அழுது கொண்டே நடந்ததை சொன்னாள். பெரியப்பா என் மீது தவறான நோக்கத்தில் கை வைத்தார் என்று சொன்னதை கேட்டு அன்வர் ஆத்திரமடைந்தான். உடனே ஓடி சென்று அவர் பெரியப்பாவை கொன்றுவிட்டான். பெரியப்பா என்பவர் தந்தை ஸ்தானத்தில் இருப்பவர். ஆனால் அவரை வீட்டின் பெண்ணை தவறான கண்ணோட்டத்தில் பார்த்தால் என்ன செய்வது? அவன் இளம் ரத்தம். அதனால் ஆத்திரத்தில் கொலை செய்து விட்டான். பிறகு வந்து சொன்னான், நான் போலீசில் சரணடைய போகிறேன், ஆனால் கவலைப்படாதீர்கள், எல்லாம் சரியாகிவிடும் என்றான். அவன் இறந்த பிறகு எல்லாம் எப்படி சரியாகும் என்று எனக்கு புரியவில்லை. ஆனால் அவன், நான் மண்ணுக்கு அடியில் போகும் வரை தைரியமாக இருங்கள்,
நான் எல்லாவற்றையும் சரி செய்வேன் என்றுதான் சொல்லிக் கொண்டிருந்தான். அந்த தாய் சொல்லி முடித்ததும் நான் சொன்னேன், அம்மா, உங்கள் மகன் மிகவும் புத்திசாலி. அவர் சொன்னதில் ஏதோ ஒரு ரகசியம் இருக்கிறது. அதை தேடிதான் நான் இங்கு வந்திருக்கிறேன். உங்கள் மகனின் கடைசி ஆசைப்படி நான் அவன் கல்லறையை தோண்டி பார்த்தேன் என்றேன். இதை கேட்டு அந்த தாய் அதிர்ச்சி அடைந்தார். பிறகு என்ன நடந்தது என்று கேட்டார். நான் அவரிடம் சொன்னேன், அங்கு நடந்ததை இப்போது என்னால் சொல்ல முடியாது. ஆனால் உங்கள் மகனிடம் இருந்த அந்த வரைபடங்கள் இப்போது எங்கே? அதை நான் பார்க்க முடியுமா என்று கேட்டேன். அந்த தாய் என்னை ஒரு விசித்திரமான பார்வையுடன் பார்த்தார். ஏனெனில் அதுதான் அவர் மகனின் கடைசி அடையாளம். அன்வரின் தாயார் உள்ளிருந்து ஒரு தடிமனான புத்தகத்தை கொண்டு வர சொன்னார். அதில் பெரிய வரைபடங்கள் இருந்தன. இதை நான் பிறகு ஒப்படைக்கிறேன் என்று கூறிவிட்டு நான் மீண்டும் கல்லறைக்கு சென்றேன். அங்கிருந்த தொழிலாளர்களிடம் கல்லறையை சுற்றியுள்ள இடத்தை தோண்ட சொன்னேன். கல்லறையை தோண்டும் வெட்டியானை வரவழைத்தேன். அவன் முகம் பயத்தில் ஏதோ ஒரு குற்றவாளியைப் போல இருந்தது. உனக்கு அன்வரை தெரியுமா என்று கேட்டேன். அவன், ஆமாம் சார், அவன் என் உயிர் நண்பன். ஆனால் நான் எதுவும் செய்யவில்லை. அவன் சொன்ன உதவியை மட்டும்தான் செய்தேன் என்றான். அப்போதுதான் அந்த பெரிய உண்மை எனக்கு புரிந்தது. கல்லறையை முழுமையாக தோண்டிய போது உள்ளே பிணம் இருக்க வேண்டிய இடம் காலியாக இருந்தது. அதனால் தான் துர்நாற்றம் எதுவும் வரவில்லை. அன்வர் ஒரு மிகச்சிறந்த கொத்தனார். மிகச் சிறிய இடத்தையும் மிக திறமையாக பயன்படுத்துவதில் வல்லவன். அவன் தன் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி கல்லறையின் உட்புறத்தில் இருந்து வெளியே செல்வதற்கு ஒரு சுரங்க பாதையை ரகசியமாக அமைத்திருந்தான். நாங்கள் அவனை அடக்கம் செய்த பிறகு அவன் அந்த சுரங்க பாதை வழியாக தப்பித்து சென்று விட்டான். ஆனால் தூக்கிலிடப்பட்ட ஒருவன் எப்படி பிழைக்க முடியும் என்ற கேள்வி எனக்குள் இருந்தது. வெட்டியான் சொன்ன முகவரிக்கு நான் தனியாக சென்றேன். அங்கே அன்வர் உயிரோடு நின்று கொண்டிருந்தான். அவன் முகத்தில் அதே புன்னகை. அவன் எனக்கு பால் தேநீர் கொடுத்து வரவேற்றான். அவன் ஒரு சிறிய வீட்டை அரண்மனை போல கட்டி கொண்டிருந்தான். நான் திகைத்து போய் நின்றேன். அவன் சொன்னான், ஐயா, அன்று கடுமையான குளிர். குளிரில் எலும்புகள் எளிதில் உடையாது. தூக்கிலிடப்பட்ட போது என் கழுத்து எலும்பு உடையவில்லை. நான் செத்தது போல நடித்தேன். நீங்கள் என் பிணத்தை என்னிடமே ஒப்படைத்ததும் நான் தப்பித்து வந்துவிட்டேன் என்றான். நான் ஆத்திரத்தில் கைகளை முறுக்கினேன். ஆனால் அவன் அமைதியாக சொன்னான், ஐயா, இந்திய சட்டப்படி ஒரு குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படும் போது கயிறு அறுந்து விட்டாலோ அல்லது தூக்கிலிட்ட பிறகும் அவன் உயிர் பிழைத்து விட்டாலோ அதே குற்றத்திற்காக அவனை மீண்டும் தூக்கிலிட முடியாது. அவனை சட்டம் கௌரவமாக விடுதலை செய்ய வேண்டும் என்றான். இதுதான் உண்மையும் கூட. அவனது புத்திசாலித்தனம் அவனை மரணத்திலிருந்து காப்பாற்றிவிட்டது. உலகை பொறுத்தவரை அவன் இறந்து விட்டான். ஆனால் அவன் தன் குடும்பத்திற்காக ரகசியமாக உழைத்து கொண்டிருந்தான். அவனது வரைபடங்கள் அவனை பணக்காரனாக்கும் என்று அவன் சொன்னது இப்போது எனக்கு புரிந்தது. அன்வர் தன் பேச்சை தொடர்ந்தான். நான் இங்கிருந்து சென்ற பிறகு என் மனைவி, குழந்தை மற்றும் தாயாரை என்னுடன் அழைத்து வருவேன். இந்த வீட்டை கட்டி முடிக்க எனக்கு 4 மாதங்கள் ஆகிவிட்டன. இன்னும் 20 நாட்கள் வேலை இருக்கிறது. அதன் பிறகு நாங்கள் நிம்மதியாக வாழ்வோம். இங்கே நான் என் பெயரை யாரிடமும் சொல்லவில்லை. என் அடையாளத்தையும் தாடி வளர்த்து மாற்றிக்கொண்டேன் என்றான். நான் அவனிடம் கேட்டேன், நீ ஒரு குற்றம் செய்திருக்கிறாய். பிறகு ஏன் தண்டனையில் இருந்து தப்பிக்க இதையெல்லாம் செய்தாய் என்றேன். அவன் சொன்னான், ஆமாம் ஐயா, நான் கொலை செய்தது குற்றம்தான். ஆனால் நான் யாரை கொன்றேனோ அவரும் குற்றம் செய்தவர்தான். அவர் ஒரு நல்ல மனிதர் கிடையாது ஐயா. தன்னை தற்காத்து கொள்ளவும் தன் குடும்பத்தை காப்பாற்றவும் தான் மனிதன் இதையெல்லாம் செய்கிறான். இப்போது உங்கள் சட்டத்தால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்றான். நான் சொன்னேன், நீ சொல்வது சரிதான். ஆனால் ஒரு விஷயம், நீதான் தப்பித்து வந்து விட்டாயே, அப்புறம் ஏன் இதை என்னிடம் சொல்ல வேண்டும் என்று நினைத்தாய்? அவன் சிரித்துக்கொண்டே சொன்னான், நான் இதை உங்களிடம் சொல்லாவிட்டால் நான் யார் என்பது உங்களுக்கு எப்படி தெரியும் என்றான். அவன் திறமையை பார்த்து நானும் புன்னகைத்தேன். நிச்சயமாக நீ ஒரு விசித்திரமான ஆள்தான் என்று கூறினேன். பிறகு அவனுக்கு ஒரு உதவி செய்தேன். என் மைத்துனர் ஒரு பெரிய நிறுவனத்தின் உரிமையாளர். அவரிடம் பேசி வேலையில் கைதேர்ந்த ஒரு மனிதன் இருக்கிறான் என்று கூறி அன்வருக்கு வேலை வாங்கி தந்தேன். இன்று பல ஆண்டுகள் ஆகிவிட்டன. அவன் இப்போதும் அங்கேயே தன் மனைவி மற்றும் குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக வாழ்கிறான். அவன் உயிருடன் இருப்பதை பார்த்தபோது அவன் தாயார் எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்திருப்பார் என்று நான் இப்போதும் வியந்து நினைக்கிறேன். என் வாழ்க்கையிலேயே இதுதான் மிகவும் விசித்திரமான சம்பவம். நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.